Hi friends, welcome to Just Rise Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரிங்ஸ் பற்றி. சியில் நம்ம ஸ்ட்ரிங்ஸை கேர் அப்படிங்கிற டேட்டா டைப் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுவோம். ஆனால் C++ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படிங்கிற டேட்டா டைப்பே இருக்குது. ஸோ அதனால ஸ்ட்ரிங்ஸ்க்கு ஸ்ட்ரிங்குங்கிற டேட்டா டைப்பே நம்ம யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். சில முக்கியமான ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். strlen. ஸோ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கோட லெங்த்தை கண்டுபிடிப்போம். strcpy யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கை இன்னொரு ஸ்ட்ரிங்க்கு நம்ம காப்பி பண்ணுவோம். strcat ரெண்டு ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன். strcmp ரெண்டு ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன். strlwr ஒரு ஸ்ட்ரிங்கை அப்பர் கேஸ்லேருந்து லோவர் கேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. strupr ஒரு ஸ்ட்ரிங்கை அப்பர் கேஸில் லோவர் கேஸ்லேருந்து அப்பர் கேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இந்த எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா S1ங்கிற ஒரு ஸ்ட்ரிங் நாக்ரிங்கிற ஸ்ட்ரிங்கை நம்ம இனிஷியல் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதோட லெங்த் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம S1.strlen of S1 கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி S2ங்கிறதுலேயும் நாக்ரிங்கிறது சேவ் பண்ணி நம்ம லெங்த் கண்டுபிடிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் காப்பியில் பார்த்தீங்கன்னா ஒரு S1ங்கிற S1 வேரியபிள் ஸ்ட்ரிங் வேரியபிளில் இருக்கிற நாக்ரிங்கிற ஸ்ட்ரிங் S3ங்கிற ஸ்ட்ரிங் வேரியபிளில் காப்பி ஆயிரும். ஸோ நம்ம S3 பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அதே நாக்ரிங்கிறது பிரிண்ட் ஆகும். கன்கேட்டினேட் பண்ணும்போது S1ல இருக்கிற நாக்ரியும் S2ல இருக்கிற லேர்னிங்கும் சேர்ந்து கன்கேட்டினேட் ஆகி ஜாயின் ஆகி பிரிண்ட் ஆகும். கம்பேர் பண்ணும்போது ரெண்டு ஸ்ட்ரிங்கும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஈக்குவல்னு பிரிண்ட் ஆகும், இல்லைன்னா அன்ஈக்குவல்னு பிரிண்ட் ஆகும். இப்போ அதுவே லோவர் கேஸில் இருக்கும்போது நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை அப்பர் கேஸ்லேருந்து லோவர் கேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுவோம், லோவர் கேஸ்லேருந்து அப்பர் கேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இது சில முக்கியமான ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஃபங்க்ஷன்ஸ் இல்லாமல் கூட இன்னும் சில மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ அதை சில எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் த்ரூவாக பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படின்னு ரெண்டு ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ இதில் அடா லவ்லிஸ் அப்படின்னு ரெண்டு ஸ்ட்ரிங்ஸை ஸ்டோர் பண்ணுறோம். ஃபுல் நேமில் இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் கன்கேட்டினேட் பண்ணோம், இல்லை ஆட் பண்ணுறோம் ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ என்ன ஆகும்னா இது ரெண்டும் ஆட் ஆகி அடா லவ்லிஸ்ன்னு வந்துடும். இப்போ திஸ் நேம் ஹேஸ் ஃபுல் நேம் டாட் லெங்த் அப்படிங்கிறப்போ இந்த ஸ்ட்ரிங்கோட லெங்த் நம்மளுக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரிங் மொத்தமாக இது ரெண்டும் கம்பைன் ஆகி எவ்வளோ இதோட லெங்த் இருக்கும் அது நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் த்ரூவாக பிரிண்ட் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரிங் நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு strcmpங்கிற அந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டு ஃபங்க்ஷனை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு யூஸ் பண்ணலாம், இல்லை டாட் கம்பேர் ஆஃப் ஸ்ட்ரிங் டு ஈக்குவல் டு 0ன்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ரெண்டு ஸ்ட்ரிங்கும் ஈக்குவல்னு பிரிண்ட் ஆகும், இல்லைன்னா நாட் ஈக்குவல்னு பிரிண்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரிங்கும் ஈக்குவல் கிடையாது. ஸோ அப்போ நாட் ஈக்குவல்னு தான் பிரிண்ட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸை ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பிரிண்ட் ஆகிறத திருப்பி ரிவர்ஸாக பிரிண்ட் பண்ணுறோம், லாஸ்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் வரைக்கும் பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கும் சில மெத்தட்ஸ் யூஸ் பண்ணோம். முக்கியமாக ரெண்டு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்று ரிவர்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை strrev ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனை டைரெக்டாக யூஸ் பண்ணி கூட நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஸ்ட்ரிங்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங் டேட்டா டைப் யூஸ் பண்ணி நம்ம இனிஷியலைஸ் பண்ணோம் C++ல. அது இல்லாமல் நம்ம முக்கியமான ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் இல்லாமல் நம்ம இன்னும் சில மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி எப்படிலாம் ஒரு ஸ்ட்ரிங்கோட லெங்த்தை கால்குலேட் பண்ணுறோம், எப்படி ரெண்டு ஸ்ட்ரிங்ஸை கம்பேர் பண்ணுறோம், அப்புறம் ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு C++ ப்ரோக்ராமிங் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.